रब के मेहमान तुझसे बख्शिश का है सामान। माहे रमजान रमजान आया, 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 रमजान आया। شهر الخير وحب الغير قيام الليل صيام رمضان رمضان شهر فيه يوم أفضل من كل الأيام رمضان رمضان تفتح أبواب الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكلم عليه. அல்லாஹ்வின் பேரருள் கிருபை கருணை அல்லாஹ் தஆலா நம்மை ரமலானுடைய இந்த மாதத்தை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கினான். அதுல நமக்கு அல்லாஹுக்கு அடிபணிய வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த ரமலானை மதிக்கக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்து வைத்தானே, அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா காலமும் போல இதுவும் ஒரு காலம் என்று நினைத்தால் நிச்சயமாக அவன் ரமலானுடைய நற்பேறுகளை அடைந்து விட முடியாது. ஒரு சிலர் அந்த எண்ணத்தில் இருக்கிறார்கள். நேற்று மாதிரிதான் இன்னைக்கும், இன்று போல்தான் நாளைக்கும், போன மாதத்தை போட்டுதான் இந்த மாதம், இந்த மாதம் போட்டுதான் அது அடுத்த மாதம், அது என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி, அது என்ன சிறப்பு என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் மதிக்க சொன்னா மதிக்க வேண்டும், அவ்வளவுதான். இந்த ரமலானை அல்லாஹ் மதிக்க சொன்னா நம்ம மதிக்கணும். இந்த ரமலானுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது ஈமானும் இஹ்திசாபுன்னு சொன்னா அதன் மீது நம்ம ஈமான் வைக்க வேண்டும், நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ஃபஸல் கிருபை நம்மை அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிய வேண்டும். ஷரியத்துடைய தக்வாவை பேணி நடக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கணும். ஏன்னா ஷரியத் இல்லாத தரீகத் இல்லை. ஷேக் சொல்லுவாங்க, ஷரியத் இல்லாத தரீகத்து கிடையாது. ஷரியத்திலே நாம் இறைவனை அஞ்சி நடக்க வேண்டும், அப்பதான் தரீகத்து நசீபாகும், இறை ஞானம் நமக்கு நசீபாகும். இல்லைன்னு சொன்னா இறை ஞானம் என்பது உண்மையான இறை ஞானம் கிடைக்காமல் போய்விடும். அதனாலதான் தைரியத்துன்னு சொல்லுவாங்க. அல்லாவை எங்கோ வைத்து விட்டு நான் தான் இங்கே உணர்ந்து கொண்டிருக்கிறேன், நான் தான் இங்க சுற்றி கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கக்கூடிய கூட்டம் ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொல்லி எல்லாவற்றையும் அல்லாஹ்வாக்கக்கூடிய கூட்டம் ஒரு கூட்டம். எல்லாத்தையும் அல்லாஹ் அர்ஷில இல்ல, எல்லா இடத்துலயும் அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ் இல்லாத இடமே இல்லை என்று சொல்லி சிருஷ்டிகளை நஃபி செய்து எல்லாம் அல்லாஹ் தான், நானும் அல்லாஹ் நீனும் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கூட்டமும் இந்த உலகத்திலே இருக்கிறது. அதான் சொல்லுவாங்க அவுசத்து தௌஹீத். தௌஹீத் என்று சொன்னால் அவுசத்தாக நடுநிலை காப்பதற்கு பேர் தௌஹீத். இறைவனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்வதும் தௌஹீத் அல்ல, அது ஷிர்க்ல போயிடும். அதை எல்லாம் அவன் செயல் என்று சொன்னால் குஃபுர் ஆகிவிடும். இந்த ரெண்டுக்கும் மத்தியில தான் தௌஹீத் இருக்கு. அப்ப நாமும் இருக்கிறோம், அல்லாஹும் நம்முடன் இருக்கிறான். எல்லாம் அல்லாஹ் அல்ல, எல்லாவற்றிலும் அல்லாஹ். நம்ம சர்க்கார் சொல்லுவாங்க, ஏன்னா வார்த்தை ரொம்ப முக்கியமானது. எல்லாம் அல்லாஹ் அல்ல, எல்லாவற்றிலும் அல்லாஹ். அப்போ ஹஃபத்தாலா சிருஷ்டியும் இருக்கிறது, அல்லாஹும் இருக்கிறான். சிருஷ்டி எப்படி இருக்குது, அல்லாஹ் எப்படி இருக்கிறான், இதுதான் நம்ம விளங்குறோம். சிருஷ்டி எப்படி இருக்குன்னு நம்ம விளங்குறதுக்கு நம் மீது கடமை. சிருஷ்டி கர்த்தாவான அல்லாஹ் எப்படி இருக்கிறான்னு விளங்குறதும் நம்ம மேல கடமை. அப்போ ரெண்டையும் குழப்பிக்கவும் கூடாது, ஏன்னா நம்ம வரம்பு மீறி விடவும் கூடாது. அல்லாஹ்வுடைய ஃபஸல் கிருபை கருணை நம்ம கூட அல்லாஹ் இருக்கின்றான் என்ற எண்ணம் அது நம்ம வேரூன்ற வேண்டும்.
நாம் அதமாக இருக்கிறோம். அல்லாஹ் மௌஜூதாக இருக்கின்றான். இருக்குதல் என்ற தன்மைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், இல்லாமைக்கு சொந்தக்காரர் நாம். ஹஸ்தோ ஹஸ்தின்னு சொல்லுவாங்க. ஹைப்பன், ஹஸ்தோ ஹஸ்தி, இது எல்லாமே பார்சி வார்த்தைகள். நிசாமுத்தீன் ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்தி சஞ்சரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகள் நம்முடைய தாலிமாத்துல வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே. ஏன்னா அவர்கள் தான் இந்த சில்சிலாவுடைய பாணி, அவங்களுடைய தாலீம் தான் நம்மள இருக்குது. சில்சிலே நிசாமியான்னு சொல்லலாம். ஏன்னா நிசாமுத்தீன் மஹபூபே இலாஹி அவங்களுடைய குலாமா தான் வராங்க. ஹாஜதான் ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்தி அவருடைய அவனுடைய ஹலீஃபா, அவருடைய ஹலீஃபாவாக இது நம்முடைய சில்சிலா வருது. அவங்க சிஷ்டியா இருந்தாங்க, நம்ம இடையில சிஷ்டியுல் காதிரி என்ற நம்முடைய சில்சிலா இடையில வருது. கயிறு அல்லாஹு தாலா சங்கிலி தொடர்னு சொல்லுவோம். ஒரு சனதுன்னு சொல்லுவாங்க, இதற்கு பேரு சனதுன்னு சொல்லலாம். சங்கிலி சில்சிலான்னு நம்ம சொல்றோம் பாருங்க, அது சங்கிலி தொடர். சனது என்று சொன்னால் என்னது, அதுவும் ஒரு சங்கிலி தொடர் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு சஹாபி சொல்லுவாங்க. அந்த சஹாபி சொன்னதாக ஒரு தாபிய சொல்லுவாங்க. அந்த தாபிய சொன்னதாக ஒரு தபா தாபி சொல்லுவாங்க. அந்த தபா தாபி சொன்னதாக இமாம் சொல்லுவாங்க. இப்படியாக வரக்கூடியதுதான் சனதுன்னு சொல்லுவோம். இதுவும் சில்சிலா. அவருக்கு மேல அவங்க அன் அப்துல்லாஹ் இப்னு, ஒவ்வொருத்தருடைய பேரும் வரும். ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா ரிவாயத் செய்யக்கூடிய ராவிகள் ஒவ்வொருத்தருடைய பேரும் அதிலே பதிவிடப்படும். யார் சொன்னார், புகாரி இமாம்கிட்ட வர வரைக்கும் அது யாரால் சொல்லப்பட்டது என்றது அந்த சனது வைத்திருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் சொல்லுவேன். அதாவது புகாரி ஹதீசுகளை ஏற்றுக்கொள்வோம், மற்ற ஹதீசுகள்லாம் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லக்கூடிய சிலர்கள் அல்லாஹ் ஃபஸில் செய்யணும். புகாரி இமாம் அவர்களும் மனிதர் தான். புகாரி இமாம் முகமது ரசூலுல்லாஹுக்கு மேலையா, இல்ல சஹாபாக்களுக்கு மேலையா, இல்ல தாபிக்கு மேலையா? அப்போ அவர்களும் ஒரு மனிதர் தான். ஆனா அவங்க சொன்னா நாங்க ஏத்துக்குவோம்னு சொல்றாங்க. அவர்கள் சொன்னா ஏற்றுக்கொள்வோம், மற்றவங்க சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அன்பர்களே, ஆளை நம்ப வேண்டும் சொல்லுவாங்க. ஆளை நம்புற ஆளுங்க ஆளை நம்பும். அதே நேரத்தில் யார் சொன்னாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் படி யார் சொன்னாலும் நம்ப கூடாது. அவர்கள் கோர்வை செய்தது சாதாரண விஷயம் அல்ல. நாம லேசா ஒரு ஹதீசுகளை இது இல்லை என்று தள்ளிட்டு போயிடுறோம். ஆனால் அவர்கள் எப்படி அதை எடுத்தாங்க, எப்படி அதை வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தா அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு முஹத்திஸீன்களும் பல மைல் கடந்து யாராவது ஒருத்தர் ஹதீஸ் இருக்குதுன்னு சொன்னால், முகமது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் சொன்னா பல மைல்கள் கடந்து போய் வாங்கியிருக்கிறாங்க. அந்த ஹதீஸை வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு யாரு சொன்னா எல்லாத்தையும் கோர்வை செய்து அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். அவருடைய பரிசுத்த தன்மையை முதலில் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஒருத்தட்ட ஹதீஸ் இருக்குது என்று சொன்னால் அவங்க ரொம்ப தூரத்துல இருக்கிறாங்க. ஒரு அப்துல்லான்னு ஒருத்தட்ட ஹதீஸ் இருக்குதுன்னா அவரை தேடி போய் அவங்க ஊர்ல அவரை பத்தி விசாரிக்கிறாங்க. அவர் எப்படிப்பட்ட நபர், ஷரியத்தில் பேணுதலாக உள்ளவரா, நாணயமாக உள்ளவரா, குடும்பத்தில் எப்படி வாழ்கிறார். பொண்ணு கொடுக்குறவங்க கூட அவ்வளவு யோசிக்க மாட்டான், அவ்வளவு கேட்க மாட்டான். ஒரு ஆளுக்கு பொண்ணு கொடுக்குறான்னு வச்சுங்களேன், விசாரிப்பாங்கல்ல, அவங்க கூட அப்படி விசாரித்திருக்க மாட்டார்கள். இமாம்கள், முஹத்திஸீன்கள் அப்படி விசாரித்திருக்கிறாங்க. எல்லாரும் ஊர்ல எல்லாருமே நல்லவர்கள் என்று சொன்ன பிறகுதான் சில பேர் அவர் இப்படிங்க அப்படிங்க சில பேர் தவறா சொல்லுவாங்க. அவன் என்ன எண்ணத்தில் சொல்லுகிறான். சிலர் எல்லாரும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. லிகுல்லி நபியின் அதுவுன்னு சொல்றாங்க பெரும் அல்ல குர்ஆன்ல. அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களுக்குமே அதுவும் இருக்கிறான் போது முஸ்லிம் மூமினுக்கு அதுவும் இருக்க மாட்டானா, விரோதி இருக்க மாட்டானா என்றாலும் அவர் என்ன காரணத்தை வச்சு, என்ன வினா, என்ன அவர் என்னங்க அவங்களுக்கு வீட்டுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க, போனேன், என்னை மதிக்கவே இல்லைங்க அப்படின்னா, அப்ப இவனை மதிக்கலன்றதுக்காக வேண்டி ஏதோ வேலையில அவர் இருந்திருக்கலாம், புரியுதுங்களா? இவரை அவர் பார்த்திருக்க மாட்டார், கவனித்திருக்க மாட்டார், அதுக்காக அவர் மேல கோச்சிக்கிட்டாரு. இப்படி வீம்புக்காக வேண்டி சின்ன சின்ன அற்ப காரணத்துக்காக வேண்டி விரோதிப்பது வேறு. அப்படி மக்கள் இருக்கிறாங்க இந்த காலத்துல. என்னங்க என்ன அவரு பையன் அந்த மக திருமணத்துக்கு கூப்பிடவே இல்லை, அதுல இருந்து அந்த ஆளுக்கு நான் சலாமே சொல்றது இல்லை. மறந்துருக்கலாம், 1000 பேருக்கு பத்திரிக்கை வச்சிருக்கிறாரு, 1000 பேரை கூப்பிடணும்,
புரியுங்களா? 2000 பேர் சொல்றாங்க, ஒவ்வொருத்தரையும் போது பார்த்து கூப்பிடணும், மறந்து இருக்கலாம் ஒரு கால். அதனால நான் அவரோட மூஞ்சிலே முழிக்கிறது இல்லை அப்படின்னா அல்லாஹ் பதில் செய்யணும். காரணங்கள்னு இருக்கு. அப்போ அந்த முஹத்திஸீன்கள் காரணங்களை தேடுறாங்க. என்ன காரணம்? அவங்க எல்லாம் யாரு அவர் நல்லவர் என்று சொல்லுகிறார்களா? அவருடைய ஷரியத்துடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அதே மாதிரி முஆமலாத்துல எப்படி இருக்கிறார், முஆஷராத்துல எப்படி இருக்கார் என்று கேட்டு தெரிந்து கொண்டு அதுக்கு பிறகுதான் அவர்கிட்ட போய் ஹதீஸே வாங்குவாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஹதீஸ சொல்றாங்கன்னு சொன்னா அதை லைஃபும் தள்ளி விட்டா என்ன ஆகும்? அந்த மகான்கள் அவ்வளவு சிரமப்பட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஹதீஸ் என்று அறிவிக்கிறார்கள் என்று சொல்லும் போது அது லைஃப்னு சாதாரணமா சொல்லிட்டு போனா நாங்க புகாரி இமாமை தான் ஏற்போம், மத்த யாரும் ஏற்க மாட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஒரு செய்தி என்னன்னா, ஹதீஸுகள்ல சில விஷயங்கள் இருக்கு. அதாவது மௌதுவான ஹதீஸ்ன்னு சொல்றாங்க சில பேர். இப்போ ஸலவாத் அதனுடைய சிறப்பு நிறைய இருக்கு புகாரியுடைய ஹதீஸே. இப்போ ஒருத்தர் ஸலாத்துடைய சிறப்பை பத்தி சொல்றாரு, ஆனா அந்த ஹதீஸ் புதுசா இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, நீங்க ஒரு ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் 70,000 மலக்குகளை படைக்கிறான். ஒவ்வொரு மலக்குக்கும் 70,000 முகம் இருக்கிறது. அப்ப 70,000 முகம் வந்தா 70,000 நாவு இருக்கும். அந்த நாவை கொண்டு உங்களுக்காக அவர் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கிறார், உங்களுக்காக துவா செய்யறாங்க. இப்ப இந்த ஹதீஸ் ஏன்னா மௌதுவாக இருக்கட்டும், லைஃபாக இருக்கட்டும், ஏற்கனவே ஹதீஸுகள்ல சஹீஹான ஹதீஸ் வந்துருச்சு இல்ல, அதுக்கு மாற்றமாவா இந்த ஹதீஸ் வந்திருக்குது? நீ இந்த ஹதீஸை வச்சுதான் அமல் செய்ய போறன்ற அவசியம் இல்லை. இந்த ஹதீஸை வச்சுதான் அமல் செய்யறோன்ற அது அவசியம் இல்லை. ஏற்கனவே இருக்கிற ஹதீஸை கொண்டுதான் நீ அமல் செய்ய போற என்றாலும் அந்த ஹதீஸை சொல்லும் போது அவர்கள் அந்த ஹதீஸுக்கு இன்னும் தாயுது, இன்னும் அதனுடைய மேன்மைக்காக வேண்டி சொல்றாங்க. அது லைஃபாவும் இருக்கலாம், ஒரு கால் சஹீஹா கூட இருக்கலாம்ல. ஒரு ஹதீஸ் சொல்லப்பட்டு இருக்கிறது நஸ்ல இருக்குது அல்லது ஹதீஸ்ல இருக்கு. நஸ்னா குரான்ல இருக்குல்ல, அது ஹதீஸ்ல தெளிவான ஹதீஸ் ஒண்ணு இருக்குது. அதுக்கு மாற்றமா ஒருத்தர் ஒரு ஹதீஸ் சொல்றார் என்று சொன்னால் அது கூடாதுன்னு சொல்றாரு ஒருத்தர் வச்சுக்கோங்களேன். கூடும்னு இருக்குது திருமறையில அல்லது ஹதீஸ்ல இருக்குது, புகாரி ஹதீஸ்ல இருக்குது. ஒருத்தர் கூடாதுன்னு ஒருத்தர் சொன்னார்னா அதை ஏற்கக்கூடாது. அது மௌலுவான ஹதீஸா இருக்கலாம், லைஃபான ஹதீஸ் சொல்லி அதை விட்டு விடலாம். ஏன்னா எது சஹீஹோ அதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா குரானில் உள்ள ஒன்றுக்கே ஹதீஸில் உள்ள ஒன்றுக்கே அது தாயிதாக சொல்லும் போது அதே நீ லைஃப் சஹீன்னு சொல்லிட்டு போற, புரியுதுங்களா? எல்லாரும் சில பேர் கேள்வி கேட்குது, என்னங்க அது பாங்கு சொல்லத்துக்கு முன்னாடி ஸலவாத் சொல்றாங்க, எந்த ஹதீஸ்ல இருக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களா? எந்த சஹாபி பாங்கு சொல்லத்துக்கு முன்னாடி ஹதீஸ் ஸலவாத் சொன்னாங்கன்னு ஏதாவது ஒரு ஹதீஸ் காட்டுங்க. பிலால் அவங்க தான் பாங்கு சொன்னாங்கன்னு இருக்குது. அவங்க முன்னாடி ஸலவாத் சொன்னாங்கன்னு நீங்க ஹதீஸ் காட்டுங்கன்னு சொன்னா இது தேவையில்லாத வேலை. பாங்கு சொல்ல முன்னாடி அவர் சொல்லட்டும், பாங்கு சொன்னதுக்கு பிறகு சொல்லட்டும், நடுவுல தான் சொல்லக்கூடாது. ஹய்யா அலா ஸலா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா சய்யிதினா முஹம்மது பாரிக் ஸலீம் சொல்லிட்டு ஹய்யா அலல் ஃபலா அப்படின்னு ஒருத்தர் சொன்னாருன்னா அப்போ நம்ம தடை செய்யணும். முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லதை சொல்லக்கூடாதுனாங்க. ஏன்னா பாங்கு சொல்லும் போது பாங்க தான் சொல்லணும். நீ இடையில எந்த வார்த்தையும் நீ இணைக்க கூடாது. நபியுடைய ஹதீஸ் இருக்குது. முன்னாடி சொன்னா பின்னாடி சொன்னா உனக்கு என்ன இருக்குது? ஏன்னா எப்ப வேணாலும் ஸலவாத் சொல்லலாம். ஸலவாத்து சொல்லக்கூடாது பெருமானார் தடுத்தார்கள் எங்கேயுமே கிடையாது. எந்த நேரத்திலும் ஸலவாத் சொல்லலாம், எந்த இடத்திலும் ஸலவாத் சொல்லலாம். அப்போ ஒரு அமல், அந்த அமல் எப்போதும் செய்யலாம் என்று இருக்கும்போது அந்த அமல் செய்தால் நன்மை இருக்குன்னு சொல்லும் போது ஒருத்தர் அந்த நேரத்தில் செய்கிறார் இந்த நேரத்தில் செய்கிறார்னா அவர் இஷ்டம். அது அதற்கு நீ ஹதீஸ கொண்டு வான்னு சொல்லி கேட்க கூடாது, புரியுதுங்களா? எல்லா நேரத்துல எப்பவுமே சொல்லாம ஒருத்தர் வாக்கியா ஓதுறாரு, அது என்னங்க அது மகரிபுக்கு பிறகு வாக்கியா ஓதுனா செல்வம் பெருகும்னு சொல்லி ஒரு புர்டா ஹதீஸ் விடுறாங்க. நவுது பில்லா நகவு அவன் பரக்கத்துக்கு ஏதாவது ஓதிட்டு போறான், உனக்கு என்ன இருக்குது? அவர் மகரிப் பிறகு ஓதுனா என்ன? குரானுடைய ஆயத்தை ஓதினா நன்மை இருக்கா இல்லையா? அல்லாஹுடைய பிரியம் வருமா இல்லையா? நன்மை யாரு கொடுப்பான்? அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவருக்கு தான் நன்மை கொடுப்பான். அப்ப அவர் குரான் ஓதுறாரு இஹ்லாஸான்னு சொன்னா அவருக்கு அல்லாஹ் நன்மை கொடுக்குறான், அவருக்கு பரக்கத் செய்வான். என்ன நியத்தை வச்சு அவர் ஓதுறாரோ அதை அல்லாஹ் கொடுக்க போறான் அவனுக்கு. உனக்கு என்ன இருக்குது? உனக்கே எரியுது, புரியுதுங்களா? அப்ப குரான் ஓதுறத தடுக்கணும்ன்றது அவனுடைய எண்ணம். இப்ப ஏன் ஓதுற, அப்ப ஏன் ஓதுற, அப்ப ஓதுறது தானே, அது அவங்க இஷ்டம். ஃபஜ்ருக்கு பிறகு ஒருத்தர் யாசின் ஓதுறாரு, அவர் பரக்கத்தை நாடி ஓதுறாருன்னா அவர் இஷ்டம். அது
புரியுதுங்களா? ஓதக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பர்டிகுலராக ஃபஜ்ருக்கு பிறகு யாசீன் ஷரீஃப் ஓதுவதை தடுத்தார்கள். எங்க கொண்டு வா, நீதான் ஹதீஸ கொண்டு வரணும். ஓதக்கூடாதுன்னு சொல்றக்கூடியவர்தான். நல்ல விளங்கிங்க ஒரு ஹதீஸ், ஒரு விஷயத்தை. ஒரு அமல் இஸ்லாத்திலே செய்வதற்கு பெருமானார் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. ஸலவாத் ஓதுவதற்கு அனுமதி இருக்குது. குர்ஆன் எப்போ ஓதினாலும் அனுமதி இருக்கிறது. ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயத்த ஒருத்தர் செய்யக்கூடாது என்று சொன்னால் அவர்தான் ஹதீஸ் கொண்டு வரணும், அல்லது குர்ஆனுடைய ஆயத்து கொண்டு வரணும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கான் இந்த அமலை செய்யக்கூடாது. ஹதீஸ்ல முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க இந்த அமலை செய்யக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிபுக்கு பிறகு வாகியா ஓதுவதை தடுத்தார்கள் என்று ஹதீஸ் நீ தான் கொண்டு வரணும். புகாரில இருந்து கொண்டு வந்து சொல்ல நான் ஏத்துக்கிறேன். ஹதீஸ்லயே இருக்குப்பா, பெருமானாரே தடுத்து இருக்கிறாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவதை தடுத்தார்கள். தொழுவது எப்பனா தொழுவலாம்ல, ஒருத்தர் 10 மணிக்கு தொழுவுறாரு. அது எப்படி நீ 10 மணிக்கு தொழுவ, 10 மணிக்கு எல்லாம் தொழக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. ஒரு 11 மணிக்கு தொழுகிறாரு, 11 மணிக்கு தொழக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அப்படி ஒருத்தர் சொல்றாருன்னா 12 மணிக்கு தொழுகிறார், நீ 12 மணிக்கு தொழக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் தான் ஹதீஸை எடுத்துட்டு வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சி வெயிலில் தொழுவதை தடுத்தார்கள், ஹதீஸ் இருக்கு. உச்சி வெயில்ல தொடக்கூடாது. அதே மாதிரி இஷ்ராக்குக்கு முன்னாடி வக்து, ஃபஜ்ருக்கு பிறகு இஷ்ராக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் இருக்கும், அந்த நேரத்தில் தொழாதீர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. மகரிபுக்கு முன்னாடி ஒரு வக்து இருக்கு, பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி, அந்த வக்துல தொழாதீங்கன்னு முஹம்மது ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள், ஹதீஸ் இருக்கு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழாதீர்கள் என்று சொன்ன அந்த ஹதீஸ் இருக்கு பாருங்க, அதை வைத்து நாம் அமல் செய்யலாமே தவிர ஒரு விஷயம் அது ஹலாலாக்கப்பட்டிருந்தால் அது முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் சொல்லணும், அதை செய்யக்கூடாது ஹராம் என்று. எப்பவும் தொழுகலாம் என்று சொன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷ்ராக்குக்கு முன்னாடி தொழக்கூடாது என்று சொன்னார்கள், உச்சி வெயிலிலே தொழக்கூடாது என்று சொன்னார்கள், சூரியன் மறையும் நேரத்திலும் தொழக்கூடாது என்று தடுத்தார்கள். புரியுதுங்களா? அதுக்கு ஹதீஸ் இருக்குது, நாம அதை அமல் செய்யறோம். மற்ற எதற்குமே ஒருத்தர் தடுக்கிறாரு சொன்னா, அந்த அமல் செய்யக்கூடாது என்று சொன்னா நாம அவர்கிட்ட அடுத்து என்ன சொல்லணும், செய்யலாம், இப்படி நீங்க செய்யறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு அவர் கேட்கிறாருன்னு வச்சுக்கிறேன். செய்யறதுக்கு ஆதாரம் இஸ்லாத்துல இருக்குது, நீ செய்யக்கூடாதுன்னு சொல்றியே அதுக்கு ஆதாரம் கொண்டு வா, அப்படிதான் நம்ம அவர்கிட்ட கேட்கணும். புரியுதுங்களா? அதனால நல்ல விலைங்க சில பேர் இதுக்கு ஆதாரம் இருக்கா, அதுக்கு ஆதாரம், முதல்ல நீ தொப்பி போறதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்கறான். நீ ட்ரெஸ், நீ சட்டை போறதுக்கு ஆதாரம் இருக்கா, பேண்ட் போறதுக்கு ஆதாரம் இருக்கா, ஜட்டி போறதுக்கு ஆதாரம் இருக்கா, என்ன அது தொப்பி போறதுக்கு ஆதாரம் இருக்கான்னு என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை தலப்பா கட்டினார்கள், தலையை மறைத்திருந்தாங்க. இந்த காலத்துக்கு தோதுவாக நம்ம தொப்பியை போட்டு மறைக்கிறோம். புரியுதுங்களா? அதனால ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் கேட்கக்கூடாது. எதையெல்லாம் அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறானோ, புரியுதுங்களா, அதை நாம் அனுமதித்ததை நாம் அனுபவிக்கலாம். ஹராம் என்று எது சொல்லப்பட்டிருக்கோ அதை செய்யக்கூடாது. ஹராமான தொழுகைக்கு ஒரு மனுஷன் ட்ரெஸ் எவ்வளவு போடணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்றதுக்கு அவங்க ஒரு இது சொல்றாங்க, சுத்ரான்னு சொல்லுவோம். அதாவது இவ்வளவு நம்ம தூரம் நம்ம மறைக்கணும், முட்டி கீழே வரைக்கும் நாம மறைக்கணும்னு ஹதீஸ்ல இருக்கு. இவன் டவுசரே முட்டி கீழே வரையும் போட்டு தொழுவான். கேட்டா இவ்வளவுதான் மறைக்கணும்னு இருக்குது, அதுக்கு மேல மறைக்கணும் அவசியம் இல்லைன்றான். ஏன்னா இல்லாதவர்களுக்கு துணியே இல்ல, அவன்கிட்ட ஒரு துணி தான் இருக்கு, எப்படி போட்டுக்கணும்னா அதுக்கு சொன்னாங்க. சத்திய சஹாபாக்களுடைய நிலை, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ளும் முன்னாடி ஒரு சஹாபி, அந்த சஹாபியுடைய பேர் மறக்கிறேன், அவர்கள் ஈமான் கொண்டார் என்று அவங்க எப்படி ட்ரெஸ் போடுவாங்கன்னு சொன்னால், அல்லாஹு அக்பர், உயர்தரமான ட்ரெஸ் போவாங்க. சாலபா ரலியல்லாஹு தஆலா, சாலபா ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னாடி ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் தான் போடுவாங்க. அவ்வளவு காஸ்ட்லி ட்ரெஸ் போடுவாங்க. அவங்க அத்தர் இருக்கு பாத்தீங்களா, அவங்க அத்தர் போட்டு போனா அந்த தெரு ஃபுல்லா மணக்குமா, அந்த அளவுக்கு அவர்கள் பணக்காரர், கோடீஸ்வரர். முஸ்அப் இப்னு உமைர், முஸ்அப் இப்னு உமைர், சாலபா வேற. இவங்க முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவ்வளவு காஸ்ட்லியா வாழ்ந்திருக்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவருடைய குடும்பத்தார்கள் எதிர்த்தார்கள், தாயும் தந்தையும் எதிர்க்கிறாங்க, எதிர்த்து வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் இது, இதை கழட்டிட்டு நீ அம்மனமா போன்னு துரத்தி விட்டாங்க. அவருடைய தந்தை இருக்கிற ட்ரெஸ்ஸையும் புடுங்கிட்டு நீ அம்மனமா போ, அப்பதான் உனக்கு புத்தி வரும் என்று அவர் விரட்டி விட்டார். தாய், என் பிள்ளையை இப்படி பார்க்க, மத்தவங்க பார்த்தா கேவலமா பார்ப்பாங்களேன்றதுக்காக வேண்டி ஒரு போர்வை எடுத்து மூஞ்சில வீசினான். பழைய போர்வை, வீட்டுல கிடந்த போர்வை, போ பெத்த கடனுக்கு இதையாவது நான் செய்யறேன். அவர் அதையும் புடுங்கிட்டு விட்டார். ஏன்னா எனக்கு இப்படி உன்னை பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி பழைய போர்வை, கந்த போர்வை வீட்டுல இருந்துச்சு பாத்தீங்களா, அதை தூக்கி மூஞ்சில இருந்தார்கள் தாய்.
அததான் காலமெல்லாம் சுத்திட்டு இருந்தாங்க. ஒரு போரிலே அவர்கள் ஷஹீதாக்கிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை போய் சாலபா இவங்க ஜுல்பஜாத் என்று இப்ப அவங்க இன்தகால் ஆயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேல போட்டிருக்குது போர்வை. ஏன்னா அந்த அவருக்கு காலம் அதான் அவங்க இருக்க காலம் எல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த போர்வை தான் போட்டிருக்கிறாங்க. முகம் தெரியுது, அந்த சஹாபியுடைய முகம் தெரியுது. மரணித்து விட்டார்கள் என்று பெருமானார் அந்த அவருடைய முகத்தை மூடுறதுக்காக இழுத்து மூடுறாங்க. கால் தெரியுது. ஒரு சஹாபி கால் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு காலை இழுக்கிறாங்க, முகம் தெரியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்கள் இந்த நிலையை பார்க்கிறீர்கள். அவங்க ஒரே ஒரு போர்வையில் தான் இருந்தாங்க. ஏன்னா வாழும் காலம் போது இஸ்லாத்தின் முஸ்லீமாக வாழும் போது. ஆனா மேல இழுத்தா கீழே தெரியுது, கீழே இழுத்தா மேல தெரியுதுன்றது இந்த நிகழ்வை நீங்கள் பார்க்கிறீர்கள். அல்லாஹ் எனக்கு ஒன்றை காட்டுகிறான். இவருக்கு சூனத்துடைய ஆடை மலக்குகள் உடுத்து விடுவதை நான் பார்க்கிறேன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஈமான் சத்திய சஹாபாக்களுக்கு இருந்துச்சு. அதனால்தான் அவர்கள் இஸ்லாத்திலே நிலைத்தார்கள். இந்த நிலையையும் பார்த்து சத்திய சஹாபாக்கள் முகமது ரசூலுல்லாஹின் பக்கம் நின்றாங்க. எல்லாமே அந்த மாதிரி நிலையில தான் இருந்தாங்க. யாரும் கோடீஸ்வரர்கள் அல்ல. கோடிகள் இருந்த போதிலும் அதை இஸ்லாத்துக்காக வேண்டி அர்ப்பணித்தவர்கள் சஹாபாக்கள். உஸ்மான் கனி, உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களெல்லாம் அந்த காலத்து கோடீஸ்வரர்கள். கோடிக்கணக்கான காசுகளை இஸ்லாத்துக்காக வேண்டி அர்ப்பணம் செய்தவர்கள். அல்லாஹ் பதில் செய்யணும். அதனால இந்த இஸ்லாம் நமக்கு கிடைத்தது. ஆனால் நாம் சின்ன அற்ப விஷயங்களுக்காக வேண்டி நாம் இதிலே உள்ள ஈமானியத்தான லெஸத்தை, இன்பத்தை அனுபவிக்காமல் நாம் தூரமாக கொண்டிருக்கிறோம். ஃபராயத்தை பேசி இது கூடுமா, இது கூடாதா, இது செய்யலாமா, அது செய்யலாமா, எது செஞ்சா எனக்கு என்ன, உன் உள்ளத்தை இறைவன் பார்க்கிறான். ஏங்க எல்லாருடைய இபாதத்தும் எல்லாருடைய தக்பீரும் ஒரே மாதிரியா இருக்கு? ஒருத்தர் ஒரு நிலையில நிக்கிறாங்க. அல்லாஹ் அதை பார்க்கவில்லை. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்ன மாதிரி நிக்கிறியா தான் பாக்குறான். அல்லாஹ் என் நபி தக்பீர் கட்டினாங்க, அந்த மாதிரி நிக்கிறியா, அப்பவும் கபுல். அல்லாஹ் 4 நாள் மக்பூலாகிடுவான் நம்ம தொழுகையை. உள்ளம்தான் இறைவன் பார்க்கிறான். அந்த உள்ளத்தை அல்லாஹ்விடம் காட்ட வேண்டும். ஆனா நம்ம உள்ளத்தை எங்கேயோ மேய விட்டு விட்டு இறைவன் முன்னால் உடலை நாம் நிக்க வைக்கின்றோம். அந்த உடலை வலாயிலா சுவரிக்கும் வலா அமாலிக்கும் எந்துரிலா குலூபிக்கும் நியாத்திக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்களுடைய தோற்றத்தையோ உங்களுடைய சூரத்தை, உங்கள் சூரத்தையோ தோற்றத்தையோ அல்லது உங்கள் அமலையோ பார்க்கல, செயலையோ பார்க்கல. அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறான். அந்த உள்ளத்திலே உள்ள எண்ணத்தை பார்க்கிறான். அதை நம்ம பரிசுத்தப்படுத்தணும். திருமறையில் அல்லாஹ் சொல்றான், உன் உள்ளம் செய்யக்கூடிய உன் கண்கள் செய்யும் ஜாடையை நான் அறிகிறேன்றான். உன் கண்கள் செய்யும் ஜாடையை நான் அறிகிறேன். உன் உள்ளத்தில் மறைத்திருப்பதை நான் அறிகிறேன்றான். அப்ப அதை நம்ம ஒழுங்கா அல்லாட்ட காட்டணும். நாமும் அல்லாவுக்காக முதல்ல வாழணுங்க. அல்லாவுக்காக முதல்ல அமல் செய்யும். ஷேக் சொல்லுவாங்க, நீ ஒரு 8 எடுத்து வைத்தாலும் சரி, அது ஒரு அமல்ல, ஒரு செயல். இந்த செயல் இறைவனுக்கு பிடித்தமாக இருக்குமா என்று பார்ப்போம். அல்லாஹு தாலா சொன்னபடி நான் செய்கிறேனா என்று பார்த்தால் போதும். அல்லாஹு தாலா நமக்கு பேரருள் புரிய வேண்டும். நான் முடிச்சிடுறேன். ஹஜ்ரத் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்துடைய ஹால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட சத்திய சஹாபாக்கள். அந்த சஹாபாக்கள் மூமின்கள், உண்மை மூமின்கள். மூமினுடைய நிலை எப்படி இருக்கும் சக்கராத்துல? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வெண்ணெய் இருக்கு பாத்தீங்களா, அந்த வெண்ணெயில முடி உழுந்துருச்சு, உள்ள கிடக்குது. அந்த வெண்ணெயை உருவுனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். மைதா மாவு உள்ள முடி இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்க இழுக்கும் போது கொஞ்சம் வெயிட் போட்டு தான் இழுக்கணும். அப்பதான் மைதா மாவு பிடிச்சிருக்கும். அது அப்படியே வரதுக்கு கொஞ்சம் டைட்டா இருக்கும். ஆனா வெண்ணெயில முடி விழுந்தா இலகுவாக வந்து வரும். பெருமானார் சொல்றாங்க, மூமியினுடைய நிலை என்னவென்று சொன்னால், அவருக்கு சக்கராத் எனக்கூடிய நிலை வரும். சக்கராத்னா என்ன? சொல்லு. சக்கராத்னா சக்கரானா போதை. அந்த உயிர் பிரியும் போது ஒரு போதை இருக்கும். இப்போ போதையில அடிபட்டு கிடந்தாலும் சரி, போதையில என்ன பண்ணா தள்ளாடி டமால் வந்து கீழே விழுந்துட்டான், புரியுதுங்களா?
உளுந்து மண்டையில அடி, ரத்தம் அப்படியே ஒழுகுது. போதையில இருக்கிறவனுக்கு வலி தெரியாது. போதையில இருக்கிறவனுக்கு வலி தெரியாது. புண்ணு இருக்கும் காலில் அடிபட்டு, அப்படியே படுத்து கிடக்குறான் ரோட்ல போதையில. எல்லா ஈயம் கொஞ்சம் மொய்க்குது, அது கூட அவனுக்கு தெரியல, திங்குது. அந்த புண்ணை திங்குது, அது கூட அவனுக்கு தெரியல. நம்மள அந்த வலிக்கும், அவனுக்கு தெரியல. அப்ப போதை என்றால் வலி தெரியாத, அதுக்கு பேர் தான் போதை. ஆனா சக்கராத்துன்னு முகமது ரசூல்லா சொன்னாங்களே, அது ஒரு போதை என்று, அது வலி தெரியும் போதை. அதுதாங்க விஷயம். போதைன்னு சொன்னா சக்கரானா போதை. அது சக்கராத்துடைய ஹால்னு சொல்றாங்களே பெருமாள் முகமது ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது வலி தெரியும் போதை. அது பித்தப்பை வெடித்து விடும்ன்றாங்க. பித்தப்பை வெடித்து விடும். நம்ம உடல்ல ஒரு பித்தப்பைன்னு ஒண்ணு இருக்கு, அது டொப்புன்னு வெடிச்சிடும். வெடிச்சு அப்படியே பிளட் வெளியாகும். புரியுதுங்களா? சில பேர் பாத்தீங்கன்னா மூத்தான பிறகு காதுல எல்லாம் பிளட் வரும், மூக்குல பிளட் வரும். ஏன்னா அந்த நரம்புகள் வெடித்து விடும். பித்தப்பை வெடிச்சிரும், மண்டையில உள்ள நரம்புகளும் வெடிச்சிரும். அந்த அந்த என்ன சொல்றது, சக்கராத்துடைய அந்த வேதனையில, வலியில சொல்றான்ல. அவர் ரொம்ப மெயின் டென்ஷன்லயே இருந்தாருங்க. திடீர்னு கோமால போயிட்டாரு. என்னன்னு பார்த்தா மூளையில உள்ள நரம்பு வெடிச்சிருச்சான் சொல்லுவாங்க பாருங்க. மூளையில் உள்ள நரம்பு வெடிச்சு, நரம்பு கசியுது, மயங்கி ஊந்துட்டாருன்னு சொல்றாங்களேங்க. இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றது. அவன் ரொம்ப அதிகமான வலி வேதனைகளை, அதிகமான சுமைகளை தன்னுடைய மூளையில ஏற்றும் போது அதனுடைய வேதனை தாங்க முடியாம வெடிச்சிடும். இவங்க பித்தப்பை வெடிக்குது, ஏன்னா உயிர் பிரிக்கணும். புரியுதுங்களா? இப்ப செய்தி என்னன்னா, எல்லாருக்குமே அது வெடிக்கதான் செய்யும். ஏன்னா நரம்புகள் வெடிக்கதான் செய்யும், எல்லாமே இருக்கதான் செய்யும். ஆனால் மூமின்களுக்கு அந்த வேதனையே தெரியாதுன்னு அங்க முகமது சொல்றாங்க. மூமின்களுக்கு அந்த வேதனை தெரியாது. ஈமானில் பலமாக உள்ளவர்களுக்கு அந்த வேதனை தெரியாது. ஒவ்வொரு நரம்பிலிருந்தும் உயிர் எடுக்கப்படும். அல்லாஹ், யோசிச்சு பாருங்க. காலில ஒரு வீட்டான பொருள் காலில் விழுந்துருச்சு, அப்படியே நசுங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க. காலில் விரல்ல விழுந்து விரல் நசுங்கி எவ்வளவு வலி இருக்கும். ஒரு கட்டர் விழுந்து கட்டாயிடுச்சு, ஒரு கட்டர் ஏதோ விழுந்து ஒருத்தனுடைய கால் கட்டாயிடுச்சுன்னு வச்சுங்க, ஒரு விரல் கட்டாயிடுச்சு, எவ்வளவு வலிக்கும்? வலிக்காதா? நரம்பு வெட்டும் போது வலிக்கும் இல்ல? அப்போ ஏன்னு சொன்னா, அதாவது விரல்ல வெட்டப்படும் போது அந்த உயிர் அங்கிருந்து ஓடி வந்து இந்த பக்கம் ஒட்டிக்குமா. அதுல உள்ள உயிர் இருக்கு பாருங்க, சிலது அந்த அந்த உயிர் ஓடி வந்து இந்த பக்கம் வந்துடும். அது வெட்டப்பட்டவன் அது தனியா கழண்டுரும், அந்த உயிர் திபுக்கு இந்த பக்கம் வந்து ஒட்டிக்கும். அந்த நேரத்தில் அந்த வலியில் அதான் ஒரு வேதனை. உயிர் உள்வாங்கும் போது வேதனை, அதுல இருந்து உயிர் போயிடுச்சு இல்ல, துடிக்கும் அந்த விரல். ஏன்னா அதனுடைய அசராத், உயிருடைய அசராத், இவ்வளவு நாள் சக்தி இருந்துச்சு இல்ல, அது வெட்டப்பட்டவனு துடிக்கும். அது விரலா இருந்தாலும் துடிக்கும். இப்படி ஒவ்வொரு நரம்பிலிருந்தும் உயிர் கட்டாய் 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 வரணும்னு சொன்னால் எவ்வளவு வேதனை இருக்கும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். எல்லா முஸ்லிமான ஆண் பெண் அனைவரையும் சக்கராத்துடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உண்மை மூமின்களுடைய நிலை என்ன? அதனால்தான் மூமினாக ஆசைப்படணும், உண்மை மூமினாக ஆசைப்படணும். ஒன்னு சக்கராத்துல இருந்து வெளியே போடணும்னா கூட நீ உண்மை மூமினாக கூட அல்லாஹ் வச்சிருந்தா போதும். இறை முஹப்பத் உங்களுடைய உள்ளத்தில் வந்து விட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வை காதலிக்கணும். எப்ப அல்லாஹ்வை காதலிப்ப? முதல்ல உன் ஷேഖ காதலி, அப்ப அல்லாஹ்வை காதல் வரும். இல்ல முகமது ரசூலுல்லாஹ்வை காதலி, அல்லாஹ்வின் காதல் வரும். டைரக்டா அல்லாஹ்வை காதலிக்க முடியாதுங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்னு தெரிஞ்சாதான் அல்லாஹ்வை காதலிக்க. தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் வலிமார்களை பிடிக்கணும். நபிமார்களை பிடித்தார்கள் சத்திய சஹாபாக்கள், பெருமானாரை பிடிச்சாங்க. அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொண்டு அல்லாஹ்வுல ஃபனாவாயிட்டாங்க. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்ராயில் உயிர் எடுக்க வருவாங்க ஒரு மூமினுக்கு. அவருடைய கால்களில் எல்லாருடைய உயிருமே கால்ல இருந்து எடுக்கப்படும் ஹதீஸ்ல இருக்கு. பெருவிரல்ல இருந்து ஆரம்பிச்சுவாங்க, அவங்க எடுப்பாங்க அப்படியே உயிர். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உயிர் எடுத்து வெளியே வந்துடும். இப்போ காலில போய் உயிர் எடுக்க போனா அந்த பாதம் தடுக்குமா, இங்க உயிரை எடுக்காதீங்க, போங்க வேலையை பார்த்து உயிர் எடுக்க வேண்டாம். அல்லாஹ்வுக்காண்டி நடந்த பாதம் இது, இந்த இடத்துல எடுக்க நான் விடமாட்டேன்னு சொல்லி தடுக்கலாம். சரி, கைக்கா எடுக்கலான்னு வந்தா அது கை தடுக்குமா? இறைவனுக்காக கொடுத்து சிவந்த கரம் இது, இங்க வந்துட்டேன் கொடுக்கு உயிர் எடுக்கிறதுக்கு போங்கன்னு துரத்தி விடுமா? யோசிச்சு பாருங்க. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாவுக்கு பூட்டு போடப்படும், இவன் எப்படி பேசணும்னு கேட்கலாம்.
நாவுக்கு பூட்டு போடப்படும். நஹ்திமு அலா அஃப்வாஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா தஷ்ஹது அர்ஜுலுஹும். உங்களுடைய கைகள் சாட்சி சொல்லும், உங்களுடைய கால்கள் சாட்சி சொல்லும். உன் நாவுக்கு அல்லாஹ் பூட்டு போட்டுருவான்றான். இங்க கைகள் பேசும், இவர் நாவு பேசாது. மூமியினுடைய நாவு பேசாது, அவருடைய உடல்கள் பேசும். அப்புறமா தலைக்கா எடுக்க வந்தா அதுவும் ஒண்ணு சொல்லும். இந்த தலையில இறைவனை பார்த்த கண்கள் இருக்கு, ஹக்க ஷுஹூது செஞ்ச கண்கள், அல்லாஹ் பத்தி பேசிய நாவு இருக்கிறது. இங்க அப்போ அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. என்னடா எங்க போனாலும் தடுக்குது, நான் என்ன செய்யறது, எங்க உயிர் எடுக்குது, தடுக்குதுன்னு சொன்னா போலா ஒரு விஷயம் நீங்க உங்களை வாங்கிட்டு வர சொல்லிட்டேன், அவர் நீங்க கேட்கிறாரு, அவர் நீங்க கொடுக்க மாட்டீங்க, சர்க்கார் கேட்கறாரு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அவரு நீங்க கொடுக்கலாம் புடுங்கிட்டு வந்துருவாரு. அல்லாஹ் கேட்கறான் அவன் உயிரை எடுக்கிறதுக்கு, புடுங்கிட்டு வருவானா? புடுங்க முடியாது. இஸ்ராயலால புடுங்க முடியாது, தோற்று விடுவார். புடுங்குற அளவுக்கு இல்ல, நம்மை விட இஸ்ராயலை விட பலம் வாய்ந்தவராக இருக்கிறாங்க. அந்த கையும் பலம் வாய்ந்ததாக இருக்கிறது, அவருடைய காலும் பலம் வாய்ந்ததாக இருக்கிறது, அவருடைய தலையும் பலம் வாய்ந்ததாக இருக்கிறது. இஸ்ராயல் உயிர் எடுப்பதை விட எடுப்பதற்கு முடியாமல். இப்ப நேரம் அல்லாட்ட போயிடுவாங்க. எங்க முடியலன்னா தானே போவாங்க. நான் போய் ட்ரை பண்ணேன், என்னால முடியலையா, நீ எடுக்க சொல்லிட்டேன் உயிரை, நான் போய் ட்ரை பண்ண என்னால முடியல. கை போனா கை தடுக்குது, கால் தடுக்குது, தலை தடுக்குது, எந்த பக்கம் எடுக்கிறதுன்னு தெரியலையா, என்னால் இயலாமல் ஆகிவிட்டேன் என்று சொல்லுவாங்க இஸ்ராயல் அல்லாஹ்விடத்துல. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், உங்களுடைய கையிலே அல்லாஹ் என்று எழுதி அவர் முன்னாடி காட்டுங்க. தன் கையில அல்லான்னு எழுதி முன்னாடி கொண்டு போய் காட்டுவாங்க. உயிர் ஓடி ஒட்டி கொள்ளாம். இறைவனுடைய காதலில் அந்த உயிர் ஓடி ஒட்டி கொள்ளும் அந்த கைகளிலே. அப்ப எவ்வளவு வேகமா வந்திருக்கும். வெண்ணையிலிருந்து முடி எடுக்கிற மாதிரி இலகுவாக. கைரன்பல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் பிரியும் தருணம், முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட இஸ்ராயல் சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், உங்களை அல்லாஹ் அழைத்து வர சொன்னால் நீங்கள் விருப்பப்பட்டால். ஹதீஸ்ல அப்படியே வருது. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் படிக்கட்டுல இருந்து இறங்குறாங்க. பாதி படிக்கட்டு இறங்கிட்டாங்க. இஸ்ராயல் வந்துட்டாங்க. என்னன்னு கேட்டாங்க, உங்க உயிரை எடுக்க போறோம் சொன்னாங்க. 4 படிக்கட்டு நான் மேல இருக்குது, 4 படிக்கட்டு இல்ல, 5-6 படிக்கட்டு கீழே இருக்குது. ஒண்ணு நான் மேலே ஏறுகிறேன் அல்லது கீழே இறங்கிடுறேன், அப்புறமா எடுங்கன்னா இங்கேயே அல்லாஹ் எடுக்க சொன்னான். அங்கேயே உயிர் எடுக்கப்பட்டது தாவூத் அலைஹிஸ்ஸலாம். ஒரு படிக்கட்டு கூட அல்லாஹ் தஆலா ஏறவோ இறங்கவோ விடல. அந்த படிக்கட்டிலேயே சஜிதா செஞ்சாங்க. அவங்களோட உயிர் பிரிந்து விட்டது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஏன்னா ஜின்களையும் காற்றையும் வசப்படுத்தி கொடுத்தான். ஜின்களை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். ஆட்சி செய்தார்கள் ஜின்கள் மீது, காற்றின் மீது ஆட்சி செய்தார்கள். அப்படிப்பட்ட ஆட்சியாளர் இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு பெரிய ஆட்சியாளர். ஜின்களையும் மனிதர்களையும் காற்றையும் ஆட்சி செய்தவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் பைத்துல் முகத்தஸ் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னா உங்க உயிரை எடுக்க போறேன் அப்படின்னா, அல்லாஹ் பைத்துல் முகத்தஸ் கட்டலே, முடியவே இல்லையே, நீங்க உங்களுடைய கம்பின் மீது சாய்ந்து கொள்ளுங்கள், நான் உயிர் எடுக்கணும். இஸ்ராயல் வந்தாங்க. அவர்கள் கம்பின் மீது சாய்ந்த நிலையில் இருந்தார்கள். அப்படியே உயிர் எடுக்கப்பட்டது. அல்லாஹ் தஆலா கம்புல சாட்சி தான் பிடிச்சிருந்தான்னு அர்த்தம். அவன் கீழே உழுவல. ஏங்க கம்பு மேல சாஞ்சுதான் எப்படிங்க கீழே உழுவாம இருக்க முடியும்? மையத்து அல்லாஹ் தஆலா பிடித்திருந்தான். கம்பு மேலதான் சாஞ்சிட்டு இருந்தாங்க. தன்னுடைய அசாவின் மீது சாய்ந்திருந்தார்கள். அப்படியே நிக்கிறாங்க. உயிர் பிரிஞ்சிருச்சு. ஜின்கள் எல்லாம் பைத்துல் முகத்தஸை கட்டி கொண்டிருக்கிறது. முடிகிற சமயத்துல கரையானுக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டா, கரையான் அந்த அசாவை கொஞ்சம் கொஞ்சமா தின்னுடுச்சு. தின்னு கீழே வந்துட்டாங்க. அப்பதான் தெரியும், ஆஹா உளுந்தவனதான் பார்க்கலாம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. பைத்துல் முகத்தஸை கட்டி முடிச்சாச்சு ஜின்னு. அதுக்கு பிறகு பார்த்தா, ஆஹா இறந்த மனிதரை நிக்க வச்சுதான் நம்ம கட்டிட்டு இருந்தோமான்னு நினைக்கலாம். தெரிஞ்சிருந்தா அப்பவே விட்டுருக்கலாம பாதிலேயே. சுலைமான் இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு நான் இவ்வளவு நாள் கட்டிட்டு இருந்தேன் நினைச்சிச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கிறாங்க, யார ரசூலுல்லாஹ், நீங்கள் விருப்பப்பட்டால் வரலாம், நீங்கள் விரும்பினால் வரலாம்னா. அப்பதான் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய சகோதரர் எனக்காக 30 வயசு விட்டு கொடுத்தாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் 30 வயசு விட்டு கொடுத்தாங்க. அந்த 30 வருஷம் எங்க போச்சுன்னு கேட்டாங்க. 63 வயசாவது, 30 வயசு எனக்காக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் விட்டு கொடுத்தாங்கல்ல, அந்த 30 வருஷம் எங்கன்னு கேட்டாங்க.
அப்ப 93ல தான் உயிர் பிரியணும், ஏன் இப்பவுமே வந்தீங்கன்னு கேக்குறாங்க. அப்பதான் இஸ்ராயில் சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ், அது மெஹராஜிலே 30 வருஷம் கழிஞ்சிருச்சுன்னா. நீங்க மெஹராஜ் போனீங்க 30 வருஷம் அது கழிஞ்சிருச்சு, அதையும் சேர்த்துதான் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்துட்டான் நபி அவர்கள். அப்ப கூட பாருங்க, நீங்கள் விருப்பப்பட்டா கூப்பிட்டு வர சொன்னாங்க. நீங்கள் இருக்க ஆசைப்பட்டால் உங்க உயிரை இப்ப எடுக்க வேணான்ட்டான். பெருமானாருக்கு இந்த கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு பிறகு சொன்ன பிறகு சரி நான் வரேன்ட்டான், தயாராயிட்டான். நபி அல்லாஹ் கூப்பிட்டா நான் வர தயாராயிட்டேன் என்று முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்தார்கள். எப்படி படுத்தாங்க? ஒரு மையத்தை படைப்பதை போல படுத்தார்கள். அவருடைய உயிர் பிரிந்தது. எப்படி பிரிந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ராயலிடம் கேட்டுக்கொண்டார்கள், என் உயிர் பிரிய வேண்டும். எப்படி பிரியணும் தெரியுமா? மூமினுடைய உயிர் பிரிவதை போல பிரியக்கூடாது. என் உம்மத்தில் உள்ள கடைநிலை முரீது உம்மத், என்னுடைய உம்மத்துல கடைசி உம்மத்து இருப்பான், அவன் தான் ரொம்ப மோசமான உம்மத்துங்க. பெருமானாருடைய உம்மத்திலே இவன் தான் கேடுகட்ட பாவின்னு சொல்லுவோம் பாருங்க. அப்படிப்பட்ட கடைநிலை உம்மத்துடைய உயிர் எப்படி பிரியுமோ அந்த வேதனை எனக்கு வர வேண்டும். நபி கேட்டு வாங்கியது அது. இஸ்ராயல் சொல்றாங்க, யார ரசூலல்லாஹ், வேண்டாம் யார ரசூலல்லாஹ், அது உங்களால் தாங்க முடியாது. இல்ல இல்ல நீங்க கொடுங்க. அப்படி என் உயிரை எடுக்கிறதா இந்த மாதிரிதான் எடுக்கணும்ட்டாங்க. கடைசியில் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் எப்படி பிரிக்கப்பட்டது என்று சொன்னால், கடைநிலை உம்மத்துடைய உயிர் எப்படி பிரியுமோ அந்த வேதனையோடு பிரிக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர் எடுக்கும் போது அந்த வேதனையின் காரணமா மா அஷத் ஹராரத்தல் மௌத் என்று சொன்னார்கள் முகமது ரசூலுல்லாஹி. என்ன இவ்வளவு கடுமையானதா? உயிர் எடுக்கும் வேதனை இவ்வளவு கடுமையானதா என்று முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் அளவுக்கு கடுமையாக இருந்தது வேதனை. நபி அந்த வேதனையை அனுபவித்தார்கள். சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, இதெல்லாம் மறைவாக நடக்கும் விஷயம். இது எப்படி சொல்லப்பட்டது? சஹாபாக்கள் சொல்லியிருப்பாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் பிரிஞ்சிச்சு. பிரியும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியிலே படுத்திருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமா உயிர் பிரியுது. நபியுடைய நாவு முணுமுணுக்கிறது. நபியுடைய நாவு முணுமுணுக்கிறது. காதை கிட்ட கொண்டு போய் கேட்கிறாங்க, என்ன நபி சொல்றாங்க? ஏதோ சொல்றாங்களே, என்ன சொல்றாங்க? கடைசி தருவாயில் முகமது ரசூலுல்லாஹ் ஏதோ சொல்கிறார்கள், அதை நாம் கேட்க வேண்டும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன் காதை அவருடைய வாயின் பக்கம் கொண்டு சென்றார்கள். ஹஃபியத்த உம்மதி, ஹஃபியத்த உம்மதி என்று முகமது ரசூலுல்லாஹ் சொல்லி உயிர் பிரிந்தது. அல்லாஹ் இந்த வேதனையை என் உம்மத்திற்கு லேசாகு. இந்த வேதனையை உம்மத்திற்கு 3 முறை பெருமானார் சொன்னார். அப்படி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது கருணை உடையவர்கள். காரணம் என்ன சொன்னாங்க? அந்த வேதனை எனக்கு தெரிந்தாதான் என் உம்மத்துக்காக வேண்டி நான் துவா செய்ய முடியும்னு சொன்னாங்க. எவ்வளவு பெற்ற வேதனை அது என்று நான் உணர்ந்தால்தான் என் உம்மத்துடைய உயிர் பிரியும் நேரத்துல நான் துவா கேட்பேன் அல்லாஹ்ட்ட. அல்லாஹ் என் உம்மத்துக்கு சஃபியத்த உம்மத்தி பெருமானார் சொல்லுவாங்க, உயிர் பிரியும் நேரத்தில் என்ன துவா உம்மத்துக்காக கேட்டாங்களோ அந்த துவாவை முகமது ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு உம்மத்துடைய அல்லாஹ்வின் அடியானுடைய உயிர் பிரியும் போதும் பெருமானார் கேட்கிறார். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உம்மத்திலே நம்மை கொண்டு வந்தான். அதனால் அந்த முகமது ரசூலுல்லாஹ்வை மறந்துவிட முடியாது. அந்த நபியை நாம் மறந்துவிட முடியாது. நம்முடைய வாழ்விலே நாம் வினாடி தவறாமல் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அதிகமாக முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். நிச்சயமாக அந்த ஸலவாத் நம்மை உயர்த்தும். அந்த அல்லாஹ் தஆலா அதிகமாக பெருமானார் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய நன்மக்களாக அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாசுல்லாஹ்.